எடுத்து காட்டக்கூடியவை. இதயம் பரிசுத்தமாக இருந்தால் இபாதத்துகளில் ஈடுபாடு வரும், பாவங்களில் பயம் வரும். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரை பார்த்து பேசுகிற நேரத்தில், வலா தஹ்தஅன பில் கவுல், நீங்கள் அந்நிய ஆண்களோடு பேசுகிற நேரத்தில் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். அதாவது உங்களுடைய சப்தத்தில் நீங்கள் குலைச்சலை, அதாவது கொஞ்சம் நலிந்து நெளிந்து பேச வேண்டாம். ஏனென்றால் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசை கொள்ளுவான், உங்கள் மீது இச்சை கொள்ளுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப உள்ளத்தில் ஏற்படுகிற இன்னும் ஒரு வகையான நோய்தான் இந்த இச்சைகளும் தேவையில்லாத ஆசைகளும். பணத்தின் மீது, பதவியின் மீது, பட்டத்தின் மீது, பெண்களின் மீது, உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை வருகிறது என்றால் உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். இவ்வாறான நோய்களோடு நாம் மரணித்தால் வெற்றி பெறுவது என்பது கஷ்டமான காரியம் என்பதை குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இதயங்களை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப் போகிறோம். 60-70 வருடங்கள் ஆகக்கூடியது வாழுவோம். அப்படி வாழுகிற நாம் கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டிருக்கிறோம், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதையும் அல்லாஹ் நம்மோடு நேரடியாக பேசுவான் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு சுவர்க்கம் நரகம் என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சுவர்க்கம் நமக்கு வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் சிந்திக்க வேண்டிய ஒரு சுயநல விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது போல, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு யௌமல் கியாமா, மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து நம்மை விசாரித்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.